அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் டெரட்டர்ஸ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டா, இப்போ இருக்க சூழ்நிலையில் பேசிக்கிட்டா என்ன பேசிக்க போகிறீங்க அப்படின்னு. இப்போ அழகாக இருக்குது பாட்டம் டெக் கார்டு. மாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட காதல் சொல்கிறதுக்கோ இல்லை மன்னிப்பு கேட்குறதுக்கோ தயாராக ரெடியாக இருக்காங்க. அடுத்து உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினனோட இது, நீங்கள் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், உங்களுக்கு லக் வந்து உங்கள் ஃபேவராக ப்ளே அவுட் ஆகிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பகடைக்காய் டைஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து உங்கள் கழுத்தில் மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள் 4 கேட்டால் 4 விழும், 6 கேட்டால் 6 விழும். ஸோ இந்த மாஸ்குலினை கேட்டிங்கன்னா மாஸ்குலின் வந்து உங்கள் காலில் விழ போகிறாங்க. ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் காதில் சொல்ல போகிறாங்களா இல்லையான்னு இருக்க போது. ஸோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் வந்து காதில் சொல்ல போகிறாங்க. ஃபெமினின் எனர்ஜி எக்ஸ்பிரஸ். ஃபெமினின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க மாஸ்குலினுக்கு, இல்லை ஃபெமினினோட எண்ணங்கள் என்ன? லீப் ஆஃப் ஃபெய்த். ஃபெமினின் வந்து இந்த மாஸ்குலின் கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, போதும் நீ போட்டிருக்க அந்த வலிக்குது, எனக்கு வந்து பெயின், நான் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கேன் அப்படின்ற ட்ராமாலாம் போதும். டேக் தி லீப் ஆஃப் ஃபெய்த். அதாவது கண்ணை மூடிட்டு குதிக்கிற வழியை பாரு இந்த கனெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நீ வரல அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் வந்து வெயிட் பண்ணுற சுச்சுவேஷனில் என்னோடய சந்தோஷத்தை நோக்கி நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். இந்த கப்பு வருதா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஏன்னா வந்தால் இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி கிங் ஆஃப் கப்ஸாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் வரட்டும். அப்படி இல்லைனா இந்த ஃபெமினின் வாக்கவே பண்ணுறாங்க. இல்லை ஆல்ரெடி இந்த ஃபெமினின் வந்து அவங்களோட வாழ்க்கை பாதை, அதாவது அவங்களோட சந்தோஷம், செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஜேர்னியில், நான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இது வந்து என்லைட்டன்மெண்ட்டை கூட ரெப்ரசென்ட் பண்ணும். சன்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ளவுடுக்கு அப்புறம் வர ஒரு சன்ரைஸ். ஃபெமினின் வந்து மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஒரு 4 ஆஃப் பென்டிகல்ஸ் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. இல்லைனா இந்த ஃபெமினினும் ஒரு 4 ஆஃப் பென்டிகல்ஸ் சுச்சுவேஷன்லேருந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. அதனால் அவங்க இப்போ வந்து அவங்களோட ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாஸ்குலின் வந்து இந்த ஃபெமினின் வாக்கவே பண்ணுறனால தான் இந்த மாஸ்குலின் வந்து இந்த கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ரைட். நீங்கள் சொல்ல நினைக்கிறது அதான், நீ வா, வரலன்னா வந்து வெயிட் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது, நான் வந்து போயிட்டே இருக்கேன். அந்த சூரியனை டச் பண்ணுறதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிவ் திஸ் ஆஃபர். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து காணல் நீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விட்டுட்டு போன கப் மாதிரி தான் இருக்கும் இந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்கன்னா. மாஸ்குலினோட ரிப்ளை ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ஓ மை காட். மாஸ்குலின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தான் என்னோடய காதல் தேவதை, நீ தான் வந்து என்னோடய அரசி, ராணி எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ், அந்த எம்ப்ரஸ். இந்த ஃபெமினின் வந்து மாஸ்குலினை பார்க்குறது எப்படி இருக்குது, இந்த மாஸ்குலின் ஃபெமினினை பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபெமினின் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, போதும் இந்த ட்ராமா, டேக் த லீப் ஆஃப் இது இந்த ஆரம்பம், இந்த நியூ பிகினிங்கில் தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது. அவங்க வாக்கவே பண்ணுறாங்க, அவங்களோட நியூ பிகினிங்கை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த மாஸ்குலினுக்காக அவங்க வெயிட் பண்ணல. இதுதான் ஃபெமினினோட எனர்ஜி. ஷீ இஸ் நாட் வெயிட்டிங். இந்த மாஸ்குலின் வந்தால் இந்த மாதிரி எமோஷனலாக பேலன்ஸ்டாக தான் வரணும். இல்லைனா இந்த வாக்கவே பண்ணுறதுனால தான் இந்த மாஸ்குலினுக்கு இந்த ஃபெமினினோட அருமை புரியுது அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த மாஸ்குலின் வந்து 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, மாஸ்குலின் நிறையா ட்ரீம் வச்சுருக்காங்க இந்த ஃபெமினினை பற்றி. இல்லைனா டெய்லி அவங்களோட டே ட்ரீமிங் செஷன் ஒன்று இருக்குது. காலைல எழுந்திரிச்சா கொஞ்சம் நேரம் அவங்கள பற்றி ட்ரீம் பண்ணுறது எப்படி இருக்க போகுது லைஃப் அப்படின்னு. நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படுக்கும்போது தூக்கத்தில் நிறையா ட்ரீம்ஸ் இருக்குது. பழசில் வந்து அவங்க நிறையா வழிமாறி போயிருக்கலாம், இல்லைனா தவறான முடிவுகள் எடுத்துக்கலாம். மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பழசில் தப்பு பண்ணிட்டேன், இப்போ வந்து எனக்கு நல்லா தெரியுது உன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த மாஸ்குலின் சொல்ல விரும்புகிறது. அடுத்தது, இந்த மாஸ்குலின் நிச்சயமாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான், கண்டிப்பாக இந்த ஆஃபரோட வருவேன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேபிளான ஆஃபரோட வர போகிறாங்க அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிற விஷயம். பார்ப்போம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபெமினின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஸ்பிரிட்ஸும் ஃபெமினின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது ஃபெமினின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க. வா 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 அவங்க நான் நடக்கிறது நிறுத்த போகிறது இல்லைன்ட்டாங்க. அவங்க ஸ்டபனாக இருக்காங்க நடக்கிறது. ஏன்னா திரும்ப 8 ஆஃப் கப்ஸ். ஓ வா, 8 ஆஃப் கப்ஸு வெளியில் வருது. பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து கிங் ஆஃப் கப்ஸு வெளியில் வருது. ஸோ மாஸ்குலினுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, வந்தால் இந்த மாதிரி ஸ்டேபிளாக எமோஷ்னலான சுச்சுவேஷனில் வந்தால் மட்டும்தான் என்னை திரும்ப பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நான் நடக்கிறத நிறுத்த போகிறதில்ல, ஏன்னா என்னோடய சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல, முடிஞ்சால் வந்து என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா இந்த ஃபெமினனுக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட், ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஓ யா, ஷி காட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. அவங்களோட சந்தோஷம், இந்த அல்டிமேட் ஹாப்பினஸ் தான் அவங்களோட ஃபோக்கஸ். பார்த்தீங்கன்னா இங்கேயும் சன்னை நோக்கி தான் நடந்து போகிறாங்க. இங்கேயும் இந்த சன் தான், இந்த சன் இந்த மாதிரி சந்தோஷமாக அல்டிமேட் ஹாப்பினஸில் இருக்கிறது தான் அவங்களோட எய்ம். இப்போ அதுக்கு இந்த மாஸ்குலின் தடையாக இருந்தாங்க அப்படின்னா, இல்லை இந்த காதல் தடையாக இருந்தது அப்படின்னா, அவங்க அந்த காதலை விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நெருப்பு வச்சு கொளுத்தி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறாங்க. இந்த மாஸ்குலின் வரல அப்படின்னா இந்த ஃபெமினின் வந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறது கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. அது வந்து இந்த மாஸ்குலின் எடுக்க போகிற ஸ்டெப்பை பொறுத்து இருக்குது. இவங்க வெயிட் பண்ண போகிறதில்ல. இந்த ஃபெமினின் என்ன சொல்லிட்டாங்க, போதும் ட்ராமா, இந்த ட்ராமாவை நான் இனிமேல் கண்டினியூ பண்ண, இந்த டார்க் சைடு அவங்களுக்கு வேண்டாம். இந்த என்ன சொல்கிறது, ட்ராமா க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்ஸ் எனர்ஜிலாம் இருக்கிறது, அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங், அந்த மாதிரி ஏதாவது ட்ராமா ரிலேட்டடாக இல்லை ட்ராமா பாண்ட் எனர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா ஃபெமினின் என்ன சொல்லிட்டாங்க கிளியராக, அதெல்லாம் இனிமேல் இங்கே வேலைக்கு ஆகாது. நான் லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் புது பயணத்தை தொடங்க போகிறேன், வரியா இல்லையா, வந்தால் ஸ்டேபிளான மைண்டோட வா, இல்லைனா ஆளை விடு, நீ இருக்கிற பக்கத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்ட்டாங்க. இந்த ஃபெமினின், இந்த மாஸ்க்கு நல்லா தெரியுது, அந்த ஃபெமினின் வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் இன் செல்ஃப் லவ். அது வந்து இந்த மாஸ்க்கு நல்லா தெரியும். இந்த ஃபெமினின் வந்து ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஹாப்பினஸ், அவங்க வாழ்க்கை என்ன, அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, அவங்களோட சந்தோஷம் என்ன, அது இந்த மாஸ்குலின் இல்லைனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சன் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ். இந்த 10 ஆஃப் கப்ஸ் இந்த மாஸ்குலின் கொண்டு வரல அப்படி, இந்த சந்தோஷமான ஹாப்பி ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாஸ்குலின் கொண்டு வரல அப்படின்னா இந்த 8 ஆஃப் கப்ஸ் தான் மாஸ்குலினுக்கான ஆன்சர். இந்த ஃபெமினின் வந்து இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி ஸ்டேபிளான எனர்ஜியோடு வந்தால் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ண அவங்க ரெடி, கொலாபரேஷனுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் வந்தால் அந்த ஸ்டேபிள் எனர்ஜியோடு தான் வரணும். இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்து, அப்புறம் இந்த ட்ராமா பாண்ட், இந்த எனர்ஜிக்கெலாம் நோ குட் பை. வந்தால் ஒழுங்காவா சேர்ந்து வேலை செய்யலாம், இல்லைனா போய்கிட்டே இரு. இந்த மாஸ்குலினுக்கு ஒரு டவர் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் உடச்சி தூக்கி எறிகிறதுக்கு தயாராக இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் தகவல் தெரிஞ்சு அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஃபெமினின் எனர்ஜிஸ்க்கு, அவங்க நிற்க போகிறதில்ல. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட எண்ட் வந்து இந்த 10 ஆஃப் கப்ஸ் தான், அவங்க நடந்து போகிறது இந்த 10 ஆஃப் கப்ஸ் தான். இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஸ்டேபிள் எனர்ஜியில் வந்தாங்கன்னா இந்த 10 ஆஃப் கப்ஸ் இந்த மாஸ்குலின் கூட இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஃபெமினின் எடுக்க போகிறது லீப் ஆஃப் ஃபெய்த். இதுதான் அவங்க வந்து மாஸ்குலின் எனர்ஜிக்கு சொல்ல விரும்புகிறாங்க. மாஸ்குலின் திரும்பவும் சொல்கிறாங்க, நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான், ஆனால் ஒரு ஆஃபரோடு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் வேறு என்ன சொல்கிறாங்க. மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஸ்பிரிட்ஸோ, மாஸ்குலின் என்ன சொல்ல விரும்புகிறாங்க. வா நைட் ஆஃப் கப்ஸ். அவங்க என்ன கிங் ஆஃப் கப்ஸ்க்கு வரல, ஜஸ்டிஸ். அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நியாயம் கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. அவங்க பண்ண அநியாயத்துக்கு நிச்சயமாக ஒரு நியாயம் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பண்ண இன்ஜஸ்டிஸ்க்கு ஐ வில் சர்வ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை இதுதான் அவங்க சொல்ல விரும்புது, உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும், உனக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும், நான் உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு பேலன்ஸ்ட் எனர்ஜியாக தான் வரப்போகிறேன், நான் பண்ண தவறுகளுக்கான பரிகாரம் வந்து நிச்சயமாக பண்ணுவேன், இல்லை அந்த வரும்போது நான் ஒரு பரிகாரத்தோடு தான் வருவேன், நான் வந்து வெறும் கையோடு வரப்போகிறதில்ல, நான் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கேன், நான் வந்து இப்போ கிங் ஆஃப் கப்ஸில் இல்லை, பட் நான் வந்து இப்போ நைட் ஆஃப் கப்ஸ் தான். இவங்க நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க. இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்து எகெயின்ஸ்டாக அவங்க வரது ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு அட்டாச்மெண்ட். மேபி இது வந்து இப்போ பர்சனல் அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரியல் டெவில் எனர்ஜியாக இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜி விட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. மேபி இந்த மாஸ்டர் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைனா காமிக் அட்டாச்மெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கலாம், மேபி பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி நான் விட்டுட்டு வரேன், நான் வந்து லீப் ஆஃப் அதை என்ன சொல்கிறது ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், எடுக்காமல் இல்லை. நிச்சயமாக வரும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேபிளான எனர்ஜியோடு தான் வருவேன். நீங்கள் வந்து வருத்தப்படுற ஒரு எனர்ஜியில் இல்லோ, நீங்கள் வந்து வேண்டாம் இல்லை அப்படின்னு மூஞ்சி சுழிச்சிக்கிற ஒரு எனர்ஜியில் இந்த மாஸ்குலின் வரப்போகிறதுல ஒரு நியாயமான ஒரு சூழ்நிலையில் தான் வரப்போகிறது, பேலன்ஸோடு தான் அவங்க வரப்போகிறங்கிறதுல அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க. அடுத்தது வந்து நான் கிங் ஆஃப் கப்ஸாக வரப்போகிறதில்ல, ஒரு நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் தான் வரப்போகிறேன், எனக்கு கொஞ்சம் தயக்கங்க இருக்குது, ஆனால் நீ தான் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், இதை நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்ட் மெசேஜிங்க. கிங் ஆஃப் வான்ஸ் அவங்க திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்ப்ரஸ்க்கு கிளாரிஃபை பண்ணது கிங் ஆஃப் வான்ஸ். அவங்க ரொம்ப சார்மிங்காக அதே மாதிரி லாயலாக ஹானஸ்டாக தான் இருக்க போகிறாங்க, அவங்க எதையும் மறைக்க போகிறதில்ல. கிங் ஆஃப் கப்ஸ், ஓ ஸ்வீட்.
இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ரஸ், அவங்க எம்பரராக வரப்போகிறதில்ல, கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அதாவது நியாயம் தர்மம் எது சரியோ அதை செய்யக்கூடிய எனர்ஜியில் தான் இந்த மாஸ்குலின் ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாஸ்குலின் வந்து கிங் ஆஃப் கப்ஸ். மனசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ அன்கண்டிஷனல் லவ், அவ்வளோ ஸ்டேபிளான ஒரு காதல் வச்சுட்ருக்காங்க. ஆனால் இனிஷியலாக அதை வந்து அவங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா அந்த தயக்கம் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உண்மையான காதல், உண்மையான அன்பை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வரது வந்து இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா நியூ பிகினிங். இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஸ்பிரிட்ஸ்க்கு நல்லா தெரியுது, யூனிவர்ஸ்க்கு நல்லா தெரியுது, நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கீங்க. வந்த 10 ஆஃப் கப்ஸோட வாயில்னா இடத்த காலி பண்ணு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியருக்குலாம் இனிமேல் இங்கே இடம் கிடையாது, வந்தாங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க. ஓகே, இந்த மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள யாரோ துரோகம் பண்ணி முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த டிலே. இது வந்து உங்கள் மேலே இருக்க பிரச்சனையோ இல்லை இந்த காதலில் இருக்க பிரச்சனையோ கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டஃப் சைக்கிள் ஏதாவது என்னவாவது பண்ணியாவது நான் இந்த சைக்கிளை முடிச்சுட்டு நான் வரப்போகிறேன். ஏன்னா இந்த மாஸ்குலின் சொல்கிறது எனக்கு இந்த நியூ பிகினிங் வேணும், உன்னோட இந்த நியூ பிகினிங் வேணும், யூஆர் ஸோ அட்ராக்டிவ், நான் நிச்சயமாக ஒரு நாள் என் பவரில் நிற்பேன், யூஆர் ஸோ சார்மிங், என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப அட்ராக்டிவ், அலூரிங் எனர்ஜி. அதாவது ஒரு காந்தத்தை, ஒரு இரும்பை வந்து ஒரு சின்ன இரும்பு துகளை பெரிய காந்தம் எப்படி இருக்கும் அப்படி தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ். அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட வேல்யூ என்னென்னு. ஸோ நான் எதையும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கல, எதையும் வந்து நான் வந்து குறைச்சி எடை போடல. உன்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உன்னை என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உன்னோட என்ன சொல்கிறது மரியாதை இல்லாமல் நடத்துறதுக்காகவோ நான் வந்து அமைதியாக இல்லை. என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நிறைய துரோகங்கள் போயிட்டுருக்கு, நிறைய டஃப் சைக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. மேபி இந்த டெவில் எனர்ஜி நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு காமிக் எனர்ஜி வந்து நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய வழிகளை கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னால் உங்ககிட்ட வந்து காதல் வசனங்கள் பேச முடியாது, அந்த மனநிலைமையில் நான் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறது. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் வரும்போது ஒரு தெளிவான என் மனசை உடச்சி உங்ககிட்ட காமிக்கிற ஒரு மனநிலைமையில் தான் வரப்போகிறேன். என்னை நம்பு அப்படிங்கிறதா மெயினாக இங்கே நான் பார்க்குறது. நீங்கள் வந்து வாக்கவே பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்க எப்படி 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 அப்படிங்கிறத அவங்களோட இப்போ எண்ணம். உங்களோட கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மேஜிக். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபயர் மேஜிக் இல்லைனா கேண்டில், இது மாதிரி சொல்கிறது கேம்ப் ஃபயர், நேச்சரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். நைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ரிச்சுவல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபெமினின் எனர்ஜி. இது மாஸ்குலினுக்கு பார்க்கலாம் என்ன கைடன்ஸ் வருது. இந்த மாஸ்குலினுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளீஸ். ஒன் மோர் கார்டு ப்ளீஸ். இப்போ மாஸ்குலின் எனர்ஜி ப்ளீஸ். ஆமாம், மாஸ்குலின் நிறையா இருக்குது. மாஸ்குலின் வந்து மெடிடேட் பண்ணுறது இல்லை, கம்ப்ளைண்ட் வருது ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து. அடுத்தது வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அக்செப்ட் லவ். இது வந்து மாஸ்குலினுக்கு தான். மாஸ்குலின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழைய வழிகள் இந்த துரோகத்தினால அதிலே இருக்க வேண்டாம், ஹீல் அண்ட் கம் அவுட் அப்படின்னாங்க. அஃபர்மேஷன் ஃபார் ஹீலிங் அண்ட் ஹீலிங் த ஹார்ட். ஒன்ஸ் அழுது தீர்த்துட்டு இல்லைனா புலம்பி தீர்த்துட்டு வெளியில் வந்துடு. இட்ஸ் டைம் ஃபார் மாஸ்குலின் டு அக்செப்ட் லவ். இது வந்து மாஸ்குலினுக்கான டைம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதலை உள்ளே விடுறதுக்கான சரியான நேரம். இந்த மாஸ்குலின் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ஐடியாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, அவங்க எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறதில்ல, அவங்களோட பாதையை இன்னும் வந்து அவங்க மாற்றி அமைச்சிக்கல. இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த பாத். அவங்க போகிற பாதை சரியில்லை, பாதையை மாற்று, டேக் யூ டர்ன் அப்படிங்கிறது தான் மெயினான கைடன்ஸிங்க. அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு மாஸ்குலின் வந்து ஃபஸ்ட்டு அந்த கில்ட்டு, அப்புறம் வந்து சோக டியூன் போடுறது, இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து சேஜ், அப்புறம் ஸ்மோக். நீங்கள் வந்து கேண்டிலை விட நீங்கள் நிறைய ஸ்மோக் தான் உங்களுக்கு வருது, அதனால் சேஜ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பிளேஸை இல்லைனா உங்கள் எனர்ஜியை சேஜ் பண்ணிட்டே இருங்க. அடுத்தது நீங்கள் நிறையா என்ன சொல்கிறது அகர்பத்தி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது சாம்பிராணி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதாவது புகை வரணும் அதுலேருந்து, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் கூட பேர்ன் பண்ணலாம், சாண்டில் அதுதான் பேலோ சாண்டோ வந்து பேர்ன் பண்ணலாம். ஆனால் அதுலேருந்து நீங்கள் பேர்ன் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகை வரணும்.
அவ்வளோதான். எனக்கு பெருசாக உங்கள் எனர்ஜி கிளென்ஸ் பண்ணுங்கள், மேட்டர் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தது வந்து அக்செப்ட் லவ். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காதல் போர்ஷன் ரெடி பண்ணோம். போர்ஷன்னா லிட்டரலாக போர்ஷன் இல்லை, என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. காதலை உள்ளே கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். உங்களால் ஒரேடி எமோஷனலாக வந்து போய் கொட்ட முடியாது அப்படின்னா ஒரு ஹாயில் ஆரம்பிங்க, எப்படி இருக்குன்னு கேட்க ஆரம்பிங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்காதிங்க. ஏன்னா ஷீ இஸ் வாக்கிங் அவே அப்படி. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ வந்து அக்செப்டில் வந்து லவ் உள்ளே விடுங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுதான். பார்ப்போம் வேறு ஏதாவது கைடன்ஸ் இருக்கான்னு. இந்த கனெக்ஷனுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் இல்லை. நியூ பிகினிங், அடல்ட், கொஞ்சம் வளர்ந்து மெச்சூர்டாக நடந்துக்கோங்க அப்படிங்கிறதா கைடன்ஸ். ஸ்டாப் ரிப்பீட்டிங் சைக்கிள்ஸ், அதுவுமே கைடன்ஸ். காயின், ஸ்டெபிலிட்டி, ஆன்சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாஸ்குனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது ஸ்பிரிட்ஸும் வந்து ஒரு நியூ பிகினிங் இந்த மாஸ்குனுக்கு தரப்போகிறாங்க. ஒரு ஸ்டேபிளான ஃப்யூச்சர் இந்த மாஸ்குனுக்கு இருக்குது. இது வந்து வின்டரில் நடக்கலாம். இல்லைனா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோல்டு உறைஞ்சி போன நிலை, அந்த மனசு வந்து வலினால் உறைஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வாங்க. ஏன்னா அங்கே தான் சூரியன் இங்கே இருக்குது. அந்த வலியை போக்கக்கூடிய ஒரு சூரியன் வந்து ஃபெமின் எனர்ஜி தான். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா தான் உங்களோட வாழ்க்கை முன்னாடி போகும். நான் நிறைய காமிக் எனர்ஜி பார்த்தேன், அதனால் பார்ப்போம் வேறு ஏதாவது கைடன்ஸ் வருதுன்னு. வா கேஸ்கட், யாரோ ஒருத்தங்க இந்த மாஸ்குலின் வாழ்க்கையை விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த ஃபெமினின் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி தாட் ஆஃப், உங்களை வந்து ரொம்ப பெரிய பெடஸ்டலில் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் தான் குயின் ஆஃப் கப்ஸ், த எம்ப்ரஸ். உங்கள் மேலே அலாதி மரியாதை இந்த மாஸ்குலினுக்கு இருக்குது. டீப் அஃபெக்ஷன், காதலில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாஸ்குலின் பார்த்து ஸ்டெப் வைங்க. உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ண இல்லைனா பயமுறுத்த ட்ரை பண்ணலாம் காமிக் எனர்ஜி. பட் அவங்கள நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட முடியும். யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம். ஒரு வயசான ஆள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். மேபி ஃபாதர் ஃபிகர் இல்லைனா அவங்க ஹையர் அத்தாரிட்டி, அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் தம். கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுங்க. யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் தம். அது உங்கள் வயசுக்கு தகுந்தபடி நடந்துக்கோங்க. அப்டிக்கல்ஸ் டு ஓவர் கம், அது அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கன்சர்ன் அபவுட் செக்ஷுவல் மேட்டர்ஸ். மேபி இது உங்களோட பாஸ்ட்டு ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியரை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது, எது வெளியில் வருமோ அப்படிங்கிற பயமாக இருக்கலாம். இல்லைன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஃபோர்ஸஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணாங்க, அந்த ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பியாண்ட் கண்ட்ரோல், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ஒரு கிழவனை, ஒரு யங்கர் எனர்ஜியை. ஸோ யூ நீட் டு ஹேண்டில் பேஸ்கெட் ரெக்கக்னேஷன் ரிவார்ட் ஃபார் மெரிட். இந்த ஃபெமினுக்கு லாட் ஆஃப் ரெக்கக்னேஷன் வெயிட் பண்ணிட்டுருக்கு. சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும். காமிக் எனர்ஜிஸ் எதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் மூவ் ஆன் ஃபெமினன். உங்களுக்கு வந்து லீப் ஆஃப் ஃபெய்த் கன்ஃபார்ம்ட். ஸோ நான் இந்த ரீடிங்கை வந்து இங்கேயே முடிக்கிறேன். இட்ஸ் பிட் குவிக் ரீடிங், பட் உங்களுக்கு இது வந்து உங்களோட கனெக்ஷனில் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு ரீடிங்கில் பார்க்கலாம். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.